உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணு சிறந்த பாடகிதான், நல்லா பாடினா. ஒருவேளை இவ நல்லா பாடலனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கனியை விட உங்க பொண்ணுதான் பாராட்டி பேசுவாங்க. அப்ப கூட உங்க பொண்ணுக்கு தானே பெருமை. தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். கனி இங்க வா. நீ தைரியமா பாடு. கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். கனி பாடுட்டு பரணே நல்ல பேசுனதா. ஓவரா பேசுறாவ. ஆமா. ஏலே, அவன் அப்பம் பேசின பேச்சுக்கு பாடல நீ, பாடி அவன் வாய அடைக்கின நீ. பிரமாதமா பாடிட்டல. சூப்பர்ல சூப்பர்ல. என்ன பெத்த ஆத்தா, பிரமாதமா பாடினதா. சூப்பரா பாடிட்டால. எல்லாருக்கும் வணக்கங்க. இது என் பொண்ணு கனி. இவ யார்கிட்டையும் முறைப்படிலாம் பாட்டு கத்துக்கல. எங்க மேடையில ஏறி பாட தெரியாம அவமானப்பட்டுவாளோன்னு நான் பயந்துட்டு கிடந்தேன். எத்த கனி அருமையா பாடிட்டதா, அருமையா பாடிட்டு அசத்தி விட்டதா. என்ன பெத்த அத்தா, என் தங்கம். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நடந்தது 2 அற்புதம் சார். உங்க பொண்ணு ரொம்ப அற்புதமா பாடினா, அதே அளவுக்கு எங்க கனியும் அற்புதமா பாடினா. 2 பேரும் நல்லா பாடினாங்க. இப்போ நம்ம பிரசிடென்ட் சண்முகம் சார் வந்து இவங்க 2 பேருக்கும் அவர் சார்பா 1000 ரூபாய் கொடுப்பாரு. சண்முகம், நல்லா பாடின நீ. இதெல்லாம் கனி பாட்டு திறமைக்கு பரிசு. வெட்டி எசுக்கு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ. ஹலோ பரணி. ஹலோ, நான் தான் எசுக்கி பேசுதேன். ஏய் என்னடி இன்னுமா அவன் வரல? ஆமா, இவ்ளோ நேரம் ஏன் ஃபோன் பண்ணவே இல்ல? இல்லடி, அவங்க வந்துட்டாவ. ஆனா நாங்க கோயிலுக்கு வர முடியாது. ஏய், வர முடியாதா? அவருக்கு கையில அடிபட்டு இருக்கு, அதனால வண்டி ஓட்ட முடியாது. அடிபட்டிருக்கா? ஏய் என்னாச்சுடி? ஏலே, அடியா ஆறுபட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்லடி, ஏதோ சின்ன காயம் போல. அதான் பைக்கு ஓட்ட முடியாது. நாங்க வீட்லயே இருந்துக்கிட்டோம். நீங்க எல்லாம் காலையிலேயே வாங்க. ஏய், பெருசா ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லடி, வண்டி ஓட்ட முடியல, அம்பிட்டதான். சரி சரி, இந்த விஷயத்த ஆறுகிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவங்க சொல்லுதாவ. நான் வச்சிடுட்டா? ஓ, அடிபட்டிருக்கு, யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றானா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு. சரிடி. ஏலே, என்ன அடிபட்டிருக்குன்னு சொல்லுத? என்ன ஏதுன்னு தகவல் தெரியலையே. நானும் ஒரு 8 வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவா. ஒன்னும் இல்லடா, உன் தங்கச்சி புருஷனுக்கு கையில சின்ன அடிபட்டிருக்கான், அதனால கோயிலுக்கு வரலையா? ஆறு பாண்டிகா, என்னாச்சு? எசக்கி தேவையில்லாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னான். நீ ஒட்டு கேட்டுட்ட. ஏலே, ஏதோ அடிபட்டிருக்குங்க, யார்கிட்டயும் சொல்லாண்டாங்க. ஏதோ பெருசா இருக்கு போதுல. இரு, நான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இருடா, கொஞ்சம் இரு. நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட், வியாபாரம்லாம் வேற பண்ற, இது கூட உனக்கு புரியாதா? ஏலே, என்னல உளறுத? டேய், சின்ன அடிதான், ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு இசக்கி சொல்றானா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தா என்னல, அடிதான் பட்டிருக்குன்னு சொல்லுதாம்ல. டேய் லூசு, புதுசா கல்யாணம் ஆனவங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு அடிபட்டிருக்குன்னு நோண்டி சாக்கு சொல்றாங்க.
அதே நேரம் அடிபட்டதை பார்க்க யாரும் வந்து நிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். இதெல்லாம் தெரியல. நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். என்ன இவ அடிபட்டிருக்குன்னு சொல்லுதா? யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுதானா? வீட்டுல தனியா இருக்கணும்னு சொல்லுதாவலாம். இங்க சிவராத்திரி நடக்கலாம். அவங்க என்ன பண்ணுதா? அவங்க எலே ஆ, என்ன மாமா வச்ச கண்ணு வாங்காம பாக்குதியா? ஏன் பொண்டாட்டி நான் பாக்குத? இன்னைக்கு சிவராத்திரி மாமா. அதுக்கு ராத்திரி கண்ணு முழிக்க வேணாமா? கோவில்ல முழிக்கிறத இங்க முழிச்சா என்ன? அங்க முழிச்சாதானே புண்ணியம் கிடைக்கும். அப்போ இங்க கண்ணு முழிச்சா பாவமா? இல்லையா? இல்லடி குள்ளச்சி, இதுவும் புண்ணியம்தான். இந்த உலகத்திலேயே நீதாம்ல எனக்கு அழகு. இந்த நெத்தி இருக்கே, நிலாவுல கொஞ்சத்தை கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு. இந்த கண்ணு இருக்கே, வெண்ணைய உருட்டி அதுல கருப்பு கோலி குண்டை போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இந்த மூக்கு இருக்கே, இது மாமா வேணாண்டி குள்ளச்சி, ப்ளீஸ். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. மாமா என்னடி? விளக்கு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.